தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுக்கு 3ல் ராகு வந்து ஒரு நிறைய ஒரு திட்டங்களையும், ஒரு வடிவமைப்புகளையும், முயற்சிகளையும் வந்து ஆரம்பத்தில் அமர்ந்து அவங்களுக்கு ராசியை பார்த்து ஒரு தெளிவை, ஒரு அறிவு ஞானத்தை, ஒரு போகக்கூடிய வழியை காண்பித்தாலும் அவங்களுக்கு நிறைய தடைகள் இந்த சனீஸ்வர பகவான் வந்து பிரயராசி என்ற இடத்துல வந்துட்ட பிறகு வம்பு வழக்கு ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2026 இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் பெண்களுக்கு, நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். இந்த வருடம் வந்து என்னென்ன விஷயங்களை செய்யணும், ஏன்னா நிறைய கடன் பிரச்சனைமா, உறவுகள் சார்ந்த பிரச்சனைமா, எனக்கு இன்னும் வந்து 35-40 வயது ஆகுது, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை, ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து கழுத்தை பிடிக்குது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, எனக்கு வந்து ஒரு வீடு வண்டி வாகன யோகம் அமையுமா இப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்குது அனைவருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த பதிவில் இருக்குது. பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தையும் இறை வழிபாட்டையும் இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்கும் பொழுது இந்த 2026 உங்களுக்கான பொற்காலமே. தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 பகுதியாக இந்த வருடத்தை பிரிச்சுக்கலாம். ஜூனுக்கு முன்பு, ஜூனுக்கு பின்புன்னு. ஜூனுக்கு முன்பு கடகடன்னு நம்ம வேலைகளை முடித்து கொள்ள வேண்டியது. ஜூனுக்கு பின்பு வந்து நம்ம ரொம்ப ஒரு கவனம் விழிப்புணர்வாக கடந்து வரணும். பெண்கள் வந்து இந்த காலகட்டம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்கள், பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க, பார்த்தவுடன் வந்து நீங்கள் கமெண்ட் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஆரம்பம் உதயமாகும். ஸ்ரீராம ஜெயம் இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிலாம் வந்து உங்கள் வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு உறுதுணையாக இருந்து வழிகாட்டும். தனுசு ராசி பெண்களுக்கு 3ல் ராகு வந்து ஒரு நிறைய ஒரு திட்டங்களையும், ஒரு வடிவமைப்புகளையும், முயற்சிகளையும் எல்லாத்தையும் வந்து ஒரு உத்வேகத்துடன் பயணிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு செயல்பாடையும் கொடுத்தாலும் 4ல் இருக்கக்கூடிய சனி நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா பிடிச்சி இழுத்துடுறாரு. அவங்களுக்கு எப்படி மேற்கொண்டு பயணிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். நோய், கடன், எதிரி, எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தலை, என்ன வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு ப்ரொசீஜரையும் ஒரு வாழ்வியல் முறையும் ஃபாலோ பண்ணாலும் நோய் தீரலை, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, ஜானியார்னா முலம் சரிக்குது, எனக்கு வந்து எதிரிகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியல, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்ப உறவுகளையும் சரி, ஒவ்வொருக்கும் நான் ஓடி ஓடி வேலை பார்க்குறேன், குடும்பத்தை பார்க்குறேன், வேலையை பார்க்குறேன், அக்கம் பக்கம் பார்க்குறேன், நானே போய் எல்லா வேலைகளையும் பார்க்குறேன், வீட்டு வேலையிலேருந்து வெளி வேலையிலேருந்து ப்ரொவிஷன் வாங்குறதுலேருந்து மாமனார் மாமியாரை பார்க்குறதுலேருந்து இத்தனை பேரை பார்த்தாலும் என்னை பார்த்து கொள்ள நேரம் இல்லை. அதையும் தாண்டி உழைத்து கொண்டிருக்கின்ற எனக்கு வாழ்வில் எப்போது நிம்மதி, எனக்கான ஒரு மகிழ்ச்சியான தருணம் எப்பொழுது அப்படின்னு பெண்கள் ரொம்ப வந்து கவலையோடு ஒரு மன வாஞ்சையோடு கேட்குறார்கள். ஏன்னா தனுசு ஓடி ஓடி உழைக்கும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற தாரக மந்திரம் மாதிரி ஓடி ஓடி உழைச்சி அவங்க சம்பாத்தியத்தை இன்னொருத்தர் தான் அனுபவிப்பாங்க. அவங்க சம்பாத்தியம் அவங்க பெரும்பாலும் அனுபவித்ததாக சரித்திரமே வராது. ஏன்னா 7ஆம் இடமே அவங்களுக்கு பாதகம் மாரகமாக வரும். 7ஆம் இடம் தான் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய இடம். இந்த காலகட்டம் வந்து குரு வந்து ஆரம்பத்தில் அமர்ந்து அவங்களுக்கு ராசியை பார்த்து ஒரு தெளிவை, ஒரு அறிவு ஞானத்தை, ஒரு போகக்கூடிய வழியை காண்பித்தாலும் அவங்களுக்கு நிறைய தடைகள் இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதையும் கடந்து அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா வந்து ஒரு வேலை முடிஞ்சவொன்னே அடுத்த வேலை, ஒரு சோதனை முடிஞ்சவொன்னே அடுத்த சோதனை அப்படின்னு சோதனைகளையும் சவால்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிற தனுசுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒவ்வொரு செயலுமே வந்து அவங்க வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய தருணமாக இருக்குது. இந்த காலகட்டம் 8க்கு வந்து குரு உச்சமான பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கிறத அப்படியே வந்துடணும். தேவையில்லாமல் புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. ஜூன் வரைக்கும் நீங்கள் ஒரு தொழிலில் மாற்றம் பண்ணிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு பொருளாதார தேவைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதோ, நல்ல விஷயங்களை செய்து கொள்வதோ, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இல்லை உடல் ஆரோக்கியம் ஏதாவது வந்து
பிரச்சனையாக இருக்குன்னா அது ஒரு மருத்துவரை பார்ப்பது, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு அனைத்து விதமான செயல்பாடுகளையும் வேகமாக செய்து முடித்து கொள்ளணும். அதையும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணணும். ஒரே நேரத்தில் 4 வேலையை முடிக்கிறேன்னு தான் பண்ணக்கூடாது, பொறுமையாக பண்ணணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை அளிக்கும். 8ல் வந்து குரு உச்சமாக பண்பு ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கவனமாக கையாளணும். இதே நீங்கள் வந்து ஒரு ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன லக்னமாக இருந்தால் இந்த காலகட்டமும் வந்து ஒரு சமாளித்து கொண்டு வந்துடலான்னு சொல்லியாச்சு. குரு 8க்கு வந்து பிரயராசி என்ற இடத்துல வந்துட்ட பிறகு வம்பு வழக்கு வியாஜியங்களை போய் நிற்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யணும். தேவையில்லாமல் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாம் போய் நான் ஷேர் பண்ணுறேன்னு போகக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வந்து இறை வழிபாட்டிலையும் ஞான மார்க்கத்துலேயும் சோஷியல் சர்வீஸ்லேயும் நீங்கள் வந்து உட்படுத்திக்கிறீங்களோ, சேரிட்டி ட்ரஸ்ட்டு ஈடுபாடோட தான தர்மங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய சோதனை மேல் சோதனை, போதுமடா சாமின்ற மாதிரி எப்போ எந்த நேரத்தில் சோதனை வரும்னு தெரியாது. விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளணும். கணவன் வழி உறவு நம்மளுக்கு வந்து நம்ம பிறந்த வீட்டில் வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். 4லேருந்து 6ல் பார்க்குறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, டே டு டே ரொட்டீன் லைஃபு பாதிக்கப்படாத வகையில் ஜரூராக கிளம்புறங்கணும். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா முழுக்க காரணம் நம்ம மட்டும்தான் பொறுப்புன்றதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே போல் தொழில் செய்கிற இடங்களில் உங்கள் தஸ்தாவேஜு, உங்கள் ஃபைல்ஸு, உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களே இருக்கணும். சப்ஸ்டியூட் யாரையும் வைக்கக்கூடாது. மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களுக்கெல்லாம் ஒரு புன்மருவலோடு கடந்து வந்துடுங்க. யாருக்கிட்டையும் எதை பற்றியோ புலம்புறதோ பேசுகிறதோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதோ கூடாது. விரயங்களை மட்டுப்படுத்திக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை வந்து நிறுத்திடுங்க. பட்ஜெட் போட்டு செலவு செய்யக்கூடிய தனுசு ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டத்தை கடந்து வரும். ட்ராவலில் வந்து ரொம்ப கவனம் தேவை. ட்ராவல் பண்ணும்பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்துக்கொள்ளணும். உணவு ஆரோக்கியம், தண்ணி, காற்று இதெல்லாம் ரொம்ப கவனம் வேணும். நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து பெண்கள் ஒரு மனசோர்வோ மன அழுத்தமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன், யோகா, ரெகுலர் எக்ஸசைஸு, 1 hour நடைப்பயிற்சி, நான் சொன்ன மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறதும் இந்த காலகட்டம் தனுசு ராசி லக்ன சகோதரிகள் ஒரே ஒருத்தரை தான் பிடிச்சிக்கணும். அந்த 8ல் இருக்கக்கூடிய குருவை வந்து அவர் நல்லா வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணி அந்த 8ஆம் இடம் வந்து போட்டு அடித்தாலும் மிகப்பெரிய அடியை கொடுக்கும், வலி வேதனைகளை கொடுக்கும். அது கொடுத்தாலும் நிறைய நன்மைகளையும் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகாருக்கு அருகில் உள்ள சாயாவனம் தேவார பாடல் பட்ட திருத்தலம் இருக்குது. அந்த சாயாவனத்தில் வில்லேந்திய வேலவன் இவரை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணலாம். அங்கே இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் மயிலோடு வந்து காட்சி தருகிறார். சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறார். இந்த காலகட்டம் 8ஆம் இடம் தான் பெரிய வம்பு வழக்கு, நோய், கடன், எதிரிகளையும் சொல்லக்கூடியது. அந்த எதிரிகளை வந்து நம்மளுக்கு துவம்சம் பண்ணி நம்மளுக்கு நல்வழி காட்டக்கூடியவர் அவரே அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி சகோதரர்கள் தங்களுடைய பிறந்த கிழமைகள்லையோ இல்லை வியாழக்கிழமைகள்லையோ அன்னதானம் செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம அருமையாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுமா, இல்லை வீடு வண்டி வாகன யோகம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற தேவைகளுக்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகங்களை வந்து துல்லியமாக நம்ம ஆராய்ந்து மேற்கொண்டு வந்து நம்ம எப்படி பயணிக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மற்றும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கிற வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.